ಹರಿಹರ ಪುತ್ರನೇ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಯೇ ಕರಮುಗಿವೆ ಕೈವಲ್ಯ ಬೇಡಿ ಎದುರಲ್ಲೇ ನಿಂತೆನ್ನ வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். நான் உங்கள் சிவா. நான் உங்கள் பிரகாஷ். SST Travel Team. ஹாய், வணக்கம் மக்களே. இப்போ கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதம் யாருக்கு உகந்தனாலும் நம்ம ஐயப்ப சுவாமிக்கு உகந்தனால. ஸோ இந்த அருள்மிகு ஐயப்ப தேவஸ்தான கோயிலுக்கு வந்து இப்போ இந்த கோயிலை பற்றி முழு விவரமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த தலைவர் பேசுவார், வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. சாமி சரணம். அடியன் யுவராஜா குப்புசாமி, அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தின் ஆலய தலைவர், மலேசிய ஐயப்ப சேவா சங்கத்தின் தலைவர் கூட. ஐயா, இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஐயப்ப சேவா சங்கம்னு ஹோல் மலேசியாவில் உள்ள எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் வந்து ஒரு குடையில கொண்டு வந்து நீங்கள் நிறைய சேவைகள் செய்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. அடியன் வந்துட்டு மலேசிய ஐயப்ப சேவா சங்கம் நம்ம நாடு தலைவில் 9 மாநிலத்தில் வந்துட்டு நம்மளோட இயக்கம் இருக்கு. அந்த இயக்கத்துக்கு அடியன் தான் வந்துட்டு பிரசிடென்டாக இருக்கேன். இந்த இயக்கம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது ஒண்ணுன்னா, நம்மளோட இந்த ஐயப்ப வழிபாடுல வந்துட்டு நாடு எங்க இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் எல்லாத்தையும் ஒன்று இணைக்கணும்ன்ற நோக்கத்துல நம்ம சபரிமலையில பக்தர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகளும் சரி, மலேசியால வந்துட்டு பக்தர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இது. ஏறதால உருவாக்கி ஏறதால 8 ஆண்டுகளா இருக்கு. நம்மளுக்கு நாடு தழுவில ஏறதால வந்து ஒரு 10,000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஆண்டுதோறும் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு மாநிலத்துல வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணுவோம். இந்த ஆண்டு வந்து ஈப்போல வந்துட்டு பேரா மாநிலத்தை செய்யறோம். ஒரு பேரா, கெடா, ஜொகோ பாரு, நெகிரிசிமா, மலாக்கா, அப்படி ஒரு மாநிலமா மாத்தி அதோட மேல் நோக்கமே வந்துட்டு நம்ம இந்த வழிபாடுல இருந்து எல்லாத்தையும் ஒற்றுமையாக ஒன்று இணைக்கணும்ன்ற நோக்கத்துல அதான் வந்துட்டு ஏற்பாடு செஞ்சது. அதுலயும் வந்துட்டு நிறைய சேவைகளும் வந்துட்டு பக்தர்களுக்கு வேண்டிய சேவைகள் எல்லாத்தையும் இந்த கோவிட் காலகட்டத்துல கூட ஏறதால வந்துட்டு ஒரு 500 குடும்பத்துக்கு வந்துட்டு இந்த சங்கம் மூலியமாக நிறைய பணிகள் செஞ்சிருந்தோம். நிறைய மெடிக்கல் உதவிகளும் வந்துட்டு நிறைய செஞ்சுக்கிட்டோம். இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் வரலாறு முழுமையாக, அதாவது முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இந்த மாதிரி ரொம்ப ஹியூஜாக மாற்றம் இருக்குது. நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி வர்றப்போ வந்து வெறும் ஒரு இருட்டு குகை மாதிரி இருந்தது. இப்போ வந்து அவ்வளோ ஒரு பிரகாசமாக நல்ல இதாக இருக்குது கோயில். ஸோ இதை பற்றி கொஞ்சம் முழு விவரம் சொல்லுங்கள். சாமி சரணம். இந்த ஆலயம் வந்துட்டு மலேசியா சபரிமலை என்று போற்றக்கூடிய இந்த ஆலயம் வந்துட்டு ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக இல்லை மூலவர் இந்த ஐயப்ப சுவாமி. ஏறத்தாழ 44 ஆண்டுகளாக இந்த குகைக்குள்ள இருக்கு. அதுக்கு முன்பு வந்துட்டு இந்த ஐயப்பா வந்துட்டு ஒரு மலையாளி வந்துட்டு பத்திகை வட்டாரத்துல வந்து வணங்கி கொண்டிருந்தாரு. அதை தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் ஆக இந்த குகையை இடத்தேடி இங்க எடுத்து வந்து விட்டாங்க. இந்த ஆரம்ப காலத்துல வந்து இந்த ஆலயம் வந்துட்டு வெள்ள பிரச்சனையால ரொம்ப பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டிருந்த காலத்துல எங்கள் மோகன் குருநாதர் அவரோட தலைமையில வந்துட்டு இந்த ஆலயத்தை புதுப்பிச்சு நல்ல சிறப்பான முறையில் இருந்தார். தவிர்க்க முடியாத காரணத்துல 2003 அவர் வந்துட்டு காலமாயிட்டாரு. அவருக்கு பிறகு வந்துட்டு அடியன் வந்துட்டு இந்த பொறுப்பெடுத்து இந்த ஆலயத்தை வழிநடத்தி சென்றார். இந்த ஸ்தலம் வந்துட்டு சபரிமலை யாத்திரை மேற்கொள்ள முடியாத பக்தர்களுக்கு வந்துட்டு ஒரு மாற்று ஸ்தலமாக வந்து மலேசியால வந்துட்டு மலேசியா சபரிமலை என்று போற்றக்கூடிய இந்த ஸ்தலம் வந்துட்டு மலேசியால இருமுடி காணிக்கை செலுத்துறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஸ்தலமா இருக்குது. அப்போ இங்கே வந்து இந்த ஒரு மாதாந்திர நிகழ்வுகள் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்ல, விசேஷங்கள் ஏதாவது இருக்கும் மாதம். ஸோ அந்த மாதிரி மாதம் உள்ள நிகழ்வுகள், அப்புறம் வருடாந்திர நிகழ்வுகள் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்து சமய வழிபாடுல வந்துட்டு என்னென்ன பூஜைகள், சிவராத்திரி, ஆடி மாதத்துல வந்துட்டு அம்பாளுக்கு, விஷ்ணு பெருமானுக்கு எல்லா சுவாமிகளுக்கும் விசேஷ பூஜைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆனா இது முக்கியமா வந்துட்டு ஐயப்ப ஆலயம்ன்றதுனால வந்துட்டு கார்த்திகை மாதத்துல ரொம்ப விசேஷம்.
கார்த்திகை முதல்ல கார்த்திகை முதல் நாள் மாலை அணிந்து மகர ஜோதி திருவிழா வரைக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு வேண்டியான என்னென்ன பூஜைகள் இருக்கோ மண்டல பூஜை, படி பூஜைகள், எல்லா பூஜைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஆலயத்திலேருந்து ஏறத்தாழ வந்துட்டு மலேசியாலே வந்துட்டு ஒரு பெரிய குழுவா சபரிமலை யாத்திரை மேற்கொள்றோம்னா இந்த ஆலயத்திலேருந்து தான் புறப்பட்டு சேரணும். இங்க இந்த வழிபாடுல வந்துட்டு வர பக்தர்களுக்கு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய குருசாமிகள் வந்துட்டு அது விதிமுறைகளும் வழிமுறைகளையும் வந்துட்டு முறையா கற்றுக் கொடுத்து நம்மளோட இந்திய சமுதாயத்துல வந்துட்டு நிறைய மாற்றங்கள் உருவாகிறதுக்கு இந்த ஆலயம் வந்துட்டு ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. நானே கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் தவறான வழி போனவங்க எல்லாம் இந்த ஐயப்ப மாலையை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு நிறைய மாற்றங்கள் இருக்கு அவங்களுக்குலாம். ஸோ நான் என்னோட உறவினர்கள் சைட்லேயே வந்து நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய நல்ல சேவை தான் செய்கிறீங்க. ஓகே, இந்த கோயிலில் வந்து வேற ஏதாவது அதாவது சேவை பணிகள்ன்ட்டு ஏதாவது செய்கிறீங்களா? வேற மாதிரி ஏதாவது? இப்போ உதாரணத்துக்கு சிவன் கோயில்னா தேவாரம்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இங்கே என்ன மாதிரி சேவைகள் செய்வீங்க? நம்ம ஆலயம் வந்து வெறும் பூஜைக்கு மட்டும் இல்லாமல் சேவைக்கும் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம ஆண்டுதோறும் வந்துட்டு நிறைய கல்வி பணிக்கும் சரி, நம்ம சமுதாய பணிக்கும் வந்து நிறைய செய்யணும். சமுதாயம் தேவாரம் கிளாஸ், யோகா கிளாஸ் நடத்துகிறோம். பள்ளி மாணவர்களுக்கு வந்துட்டு நிறைய உதவிகள் செய்கிறோம். கடந்த ஆண்டு கூட வந்துட்டு இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஆலய சார்பாக அவங்க பள்ளிக்கு போகிற எல்லா செலவுகளும் நம்ம ஆலய பொறுப்பாக எடுக்கும். சில மாணவர்கள் நம்ம ஆலயத்தில் மாலை அணிந்து நம்ம கூட உறுப்பினர் இருக்கிற மாணவர்கள் பெற்றோரோட பிள்ளைங்களுக்கு வந்துட்டு மேல் கல்வி படிக்கிறதுக்கு நிதி உதவிகள் இந்த மாதிரி நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். முக்கியத்துவம் வந்துட்டு நம்மளோட வந்துட்டு கலாச்சாரத்துக்கும் நம்மளோட கல்வி இந்த இரண்டும் முக்கியமான ஒரு அங்கமா இருக்கனால இந்த ரெண்டு இதுலயும் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேற இங்க உங்களுக்கு திருமணம்